சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அபிராமி பாம்பு கடித்து உயிரிழந்தார். வீட்டின் அருகே பாம்பு கடிப்பட்டு மயக்க நிலையில் இருந்த அபிராமியை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் அபிராமி உடல் முழுவதும் விஷம் பரவி உயிரிழந்தார். மருத்துவ ஊழியர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் கல்லங்குளத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் நாராயணன் உட்பட 5 பேர் மாவட்ட ஆட்சியரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். கடந்த 4 ஆண்டுகளாக எந்த புகார்கள் மீதும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டையில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார கோரி மக்கள் நல கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திலகர் திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாப்பன்குளம், ஒட்டக்குளம், கவிநாடு கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்றும், மழைநீர் தேங்குவதை தடுக்க வடிகால் அமைக்க வேண்டும், மரக்கன்றுகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கும்பகோணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பானபுரீஸ்வரர் கோவிலில் சங்காபிஷேக வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை ஒட்டி நடந்த இந்த வழிபாட்டில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி வழிபட்டனர்.